நெல்லையில் சமீபத்தில் நடந்த ஆணவ கொலை, கபின் சுபாஷினி ஆணவ கொலை விஷயத்தில் பயங்கரமான ஒரு திருப்பம் இப்போது கிடைச்சிருக்கிறது. இப்போ அவனை சுர்ஜித்தை இப்போது கடுமையாக விமர்சிக்கிறார்கள், கடுமையாக அவரை விசாரிக்கிறார்கள். அவருடைய தந்தையும் சரவணனையும் கடுமையாக விசாரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த கேஸ் மூலமாக நிறைய திருப்பங்கள் நமக்கு வருது. இந்த திருப்பத்தின் பேராக சுபாஷினையும் காவல்துறை கொஞ்சம் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விசாரணைகள் ரொம்ப சூடு பிடிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தி நமக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். கபின் சுபாஷினி இந்த ஆணவ கொலை வழக்கில் சுபாஷினி லவ் பண்றதுக்கான்னு ஓப்பனா சொன்னாலும் அவரை அடிச்சு இன்னும் மிரட்டிருக்காங்க. காரணம், அவருடைய போன் மூலமாக வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ்களை சுபாஷினி அழிச்சிருக்கான்னு சொல்றாங்க. இவங்க ஏன் இந்த மெசேஜ்களை அழிக்கணும்? கபின் தான் ஆணவ கொலையில அவரை கொன்னுட்டீங்க, அது முடிஞ்சு போச்சு, சரி இனி நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கொஞ்சம் வேற விதமாக வாழ்ந்துடலாம், அதனால எந்த ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சுபாஷினி அவங்க போன்ல இருக்க மெசேஜ் எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க, டெலீட் பண்ணிருக்காங்க. இதனால போலீஸ் கொஞ்சம் போல சுபாஷினி மேல சந்தேகம் வருது. லவ் பண்ணான்னு ஒப்புக்கிட்டாலும் உங்க போன்ல இருக்க மெசேஜ் எல்லாம் நீங்க அழிக்கணும் அப்படின்னு. அப்போ கபின் கூட இருந்த சில விஷயங்கள், அவரோட நடந்த சில இதுகள் எல்லாம் நமக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு இனி எல்லாமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைக்கப்படுறாங்களா, மறைக்கப்படுதா, அல்லது சுபாஷினி கொலை வழக்கில் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிறாரா அப்படின்ட்டு நமக்கு சந்தேகம் அளவுல இந்த சுபாஷினுடைய இது வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பெண் நம்ம கபினை நான் ரொம்ப விரும்பி காதலிச்சிருக்கிறேன், இத்தனை வருஷமா லவ் பண்ணிருக்கோம், ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது வீட்டுல சொல்லிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் பாட்டு சொல்றாரு. அது வேற, எங்களுடைய லவ் கர்ச்சித்து தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது நமக்கு எதை சிந்திக்கிறோமோ எதை சிந்திக்கலும்னு தெரியல. ஆனா இந்த கொலை வழக்குல முக்கியமான புள்ளி யாராக இருக்கும்னு ஒரு செந்தில் அப்படின்னு ஒரு ஆளைய கொண்டு வராங்க. அவர் தான் இதுல இந்த கர்ச்சித்தை காப்பாத்திருக்கிறாரா, இந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் இதுல போயிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனா அழகான ஒரு திருப்பங்கள் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக நம்முடைய கபினுக்கு இதுல ஒரு நீதி நமக்கு வேணும், நீதி கிடைக்க வேண்டும். நெல்லையில் இந்த சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாட்டு ஒரு உலுக்கி இருக்கிறது. ஆணவ கொலை நமக்கு கிட்டத்தட்ட 2004, 2003 அந்த ஆண்டுகள்ல கொடூரமா இருந்துச்சு. அது மீண்டும் இப்போது நவீன காலங்கள் வரும்போது, மொபைல், கம்ப்யூட்டர், இப்படிப்பட்ட நவீன காலங்கள் வரும்போதும் அந்த ஆணவ கொலைகள் இப்போதும் சூடுபிடிப்பதை பார்க்கும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, புரிஞ்சுக்க முடியல. இந்த கொலை வழக்குக்கு நிச்சயமாக நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம அரசாங்கமும் இந்த கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். போர்க்கோ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, என்ன பாலியல் வன்கொடுமைகள், இப்படி சைபர் கிரைம், இப்படி இந்த சட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்க. அதே போல ஆணவ படுகொலைக்கும் ஒரு சட்டத்தை நம் தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் மட்டும் இந்த ஆணவ படுகொலைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும், அடியோட அடித்து நொறுக்கவும் முடியும். இந்த மாதிரி கொலைகள் நடந்தால் அதற்கான தண்டனை பெரிய கடுமையான ஒரு தண்டனையாக இருப்ப ஒரு சட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி சட்டங்கள் கொஞ்சம் இல்லாதனால தான் இப்போ சர்ச்சத்துக்கு ஒரு விஷயம் இவ்வளோ சீக்கிரட்டா இவ்வளோ வேகமாக அவருடைய விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. ஏன்னா அவருடைய அப்பா அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க, அம்மாவையும் சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. 2 பேரும் போலீஸ் ஆபீசர். 2 பேரையும் இப்போ சஸ்பெண்ட் இல்ல, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, வேலை வாய்ப்பே இல்லாமலே ஆக்கியிருக்காங்க. இதே போல பட்சத்துக்கும் நிறைய ஒரு இது கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். இது சரியாகாது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி போனா அது செட்டே ஆகாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தமிழ்நாடு வரணும். இந்த ஆணவ கொலைக்கு ஒரு முக்கியமான ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நிறைய சட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், அதே போல் இந்த சட்டத்தை உருவாக்குவது தமிழ்நாடு அரசுக்கு கடமையாகும். இந்த கடமை மீண்டும் நிரூபித்து ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கையும் அதுதான் என்பதை உங்களிடம் சொல்லுகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.